அனைவருக்கும் வணக்கம். இவங்க பூங்கொடி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நீர் மருத்துவ குழு அனைவருக்கும் வணக்கம். இனியவர்களுக்கும் வணக்கம். அம்மா சொல்லுங்கம்மா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கம்மா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு உணவில்லா மருந்து நிறுவனத்தில் அம்மா வந்து என்னை உணவில்லாமல் இருக்கிறவங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 5 நாள் ப்ராசஸ் தான் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணேன்னா, அவங்க சொன்னாங்க காலையில் நடக்கலை முத்தும் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டேன். தண்ணீர் கொஞ்சமாக சும்மா 100 ml அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ரசித்து சாப்பிட சொன்னாங்க. நான் அது மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம், கீரைகள், காய்கறி, இந்த பயிர் இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 கிலோ சேர்கிற மாதிரி வச்சு சாப்பிட சொன்னாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நாள் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். நைட்டு பார்த்திங்கன்னா அரிசி அரைச்சி கஞ்சி மாதிரி வச்சு சீரகம், வெள்ளைப்பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே சாப்பிட்றனா சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுநாள் வேறு மாதிரி ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க. சோயா பீன்ஸு வேக வைக்காமல் ஊற வச்சு தண்ணீரை பிழிஞ்செடுத்து வெங்காயம்லாம் அறுத்து போட்டு பொடி பொடியாக போட்டு கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் போட்டு எப்படி உணவை வந்து ரசித்து சாப்பிட சொன்னாங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நாள் எனக்கு ஃபாலோ பண்ணதில் என்னாச்சுன்னா, என் உடம்புல உள்ள சளி வந்து நல்லா வெளியேற ஆரம்பித்து அந்த தொண்டையில் லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது வெளியில் ஏற அவ்வளோ கஷ்டப்பட்டு வர ஆரம்பிக்குது. திரும்ப அதை கிளியர் பண்ணுறதுக்காக எனக்கு இன்றைக்கி ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கல்லில் வந்து இல்லை அம்மா எனக்கு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பேதி ஆகிறதுக்காக எனக்கு சுடு தண்ணி, அதில் லெமன், கல்லுப்பு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த குண்டா இப்படி மாற்றி காட்டுங்க. தெரியுதுங்களா? இதுதான் என்னோடய ப்ராசஸ். இப்போ வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இடையில நல்லா வாக் போனவங்க குடிச்சிட்டு வாக் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் நல்லா வாக் போயிட்டு ஒரு 2 டைம் போயிட்டேன். திரும்ப பசி உங்களால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அப்படி ஏதாவது பசிக்குதுன்னா இடையில சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஆர்கானிக்ஸ் ஜூஸ் மாதிரி கொடுக்குறவங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓகே. உடம்பு சளி அதிகமாக இருக்கிறதுனால திண்டுக்கல்லில் வந்து அக்குபஞ்சரில் நீடில் மாதிரியும் நீர் மருத்துவம் கலந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா என்னோடய உடம்புல உள்ள நீரெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிது. நைட்டு நான் வந்து எனக்கு தூக்கம் கிடையாது. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் கண் இந்த மாதிரி அந்த எரிச்சல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி கண்ணுலாம் ஒரு மாதிரி ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு. அதை குடித்ததுக்கப்புறம் நான் நைட்டு தூங்கவே இல்லை. யூரின் மட்டும்தான் போயிட்டே இருந்தேன். பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. உடம்புல இருந்து தேவையில்லாத கழிவுகள்லாம் எனக்கு வெளியேற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு சின்ன மிட்டா மாதிரி தான் இருந்துச்சு. கல்கண்டு மாதிரி சின்னதாக அவங்க வாயில் போட்டதே எனக்கு தெரியல. அவங்க தான் போட்டு விட்டாங்க. எனக்கு அதுலேயே நைட் அவ்வளோ ப்ராசஸ் ஆகிருக்கு. அதாவது மனசையும் உடம்பையும் எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறத இதில் ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம உடம்பையும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். மனசையும் அதிலேருந்து ஒரு ஆனந்த நிலைக்கு கொண்டு போகலாம். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியும் எடுத்துக்கலாங்கிறத நான் முன்னாடி இருந்தே தெரிஞ்சாலும் அதை ப்ராசஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ ப்ராசஸ் பண்ணதில் எனக்கு ஒரு 5 டேஸில் ரிசல்ட்டு கிடச்சிச்சு. முன்னே மெடிடேஷன், தியானம் அதில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டடு. அதை திண்டுக்கல்லில் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அந்த நிலையில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எனக்கு அதுக்கான சமயங்களில் நான் ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக நான் அந்த சக்தி அம்மா, அவங்க திருநெல்வேலிக்காரங்க அம்மா, அவங்க தான் எனக்கு கிளாஸ் மூலமாக அறிமுகமானாங்க. என்னோடய ஐயா சக்தி ஐயா பழனியில் இருக்கார், சித்தவர்த்தூர். அவர் மூலமாக தான் எனக்கு அவங்க அறிமுகமானாங்க. அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, சக்தி மன்றம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை பார்த்துக்கிறக்காக தான் எனக்கு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படியோ கனெக்ஷன் ஆகி எனக்கு இப்போ கடைசியில் என்னோடய உடலையும் மனசையும் நான் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதில் ஒரு பெனிஃபிட், ஒரு வழி காட்டியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக அவங்கள பார்க்க தான் வந்தேன், மருத்துவம் பார்க்கணும் கூட வரல. அவங்க சொன்ன ப்ராசஸ்லேயே என் உடம்பு க்ளீன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு.
இருந்தாலும் நான் அவங்கள பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் பண்ணி என்ன மாதிரி இன்னும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தகவலை பரிமாறிக்கிறேன். ஆனந்தா ஃபவுண்டேஷன் திண்டுக்கல்ல இருந்து தம்மா மதுரை விபாசனா சென்டரில் தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதன் மூலமாக இங்கே வந்து ஆனந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அக்குபஞ்சர் அண்ட் மலர் மருத்துவம் சேர்ந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்களும் இது மாதிரி க்ளீன் ஆகணும், உங்கள் உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ கீழே சக்தி அம்மாவோட நம்பர் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாருங்கள், அவங்க எதேச்சியாக தான் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ அடியன் திண்டுக்கல்ல இருக்கிறேன்னு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். இங்கே அக்குபஞ்சர் டாக்டர் ஐயா இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஏன்டா இப்படி இருக்கிற, உடம்பெல்லாம் ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே நேற்று ஒரு உடம்பு முடியாமல் தான் வந்திருந்தாங்க. வரும்போதே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க போல். அடியனுக்கு ஏப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இவங்க வந்து எலுமிச்சம்பழ தண்ணி வச்சுருக்காங்க. அதை அடியனு ஒரு டம்ளர் குடிச்சிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா இன்னும் உடல் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. உடல் வந்து இன்னும் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நேற்று வந்த இடத்துல என்னை பார்த்துட்டு அவங்க ஐயாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, சரிடா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ நீர் மருத்துவம் எதுவும் எடுக்க வேணாம், நாங்கள் பேதிக்கு போடுறோம், பேதிக்கு போட்டுட்டு உனக்கு வந்து மலர் மருத்துவமும் அக்குபஞ்சரும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீ வந்து உடல் நல்லானதுக்கப்புறம் நீ இது இது மருத்துவம் எடுத்துக்கலாம், நீர் மருத்துவம் எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் வந்து இப்போ உனக்கு நீர் மருத்துவம் எடுக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அவங்க வந்து இடுப்பு பகுதிக்கு மேலே வந்து உடல் வந்து கனம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கழிவு, அந்த உடல் கனங்கிறது கழிவு ஜாஸ்தியாக இருக்குது. கழிவை அவங்க வெளியேற்றிட்டாங்கன்னா ரொம்ப ஆனந்தமாயிடுவாங்க. இன்றைக்கி இதோட இருக்காங்கல்ல, இன்னொரு 10 நாள் கழித்து பாருங்கள் எப்படி அவங்க உடல் மாறி இருக்குங்கிறத. ஏன்னா ஒன்றையும் உங்ககிட்ட எக்ஸ்பிரிமெண்ட்டோட சொன்னால் தான் நீங்களாம் நம்புறீங்க. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வாங்க, உங்களை சரி பண்ணிடலான்னு சொல்கிறோம். என் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டு இருந்தேன். அதாவது நான் முன்னாடிலாம் நல்லா மெடிடேஷன் அந்த மாதிரி நல்லா போல்டான ஒரு பொண்ணு தான். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எல்லோரும் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கோம். சாதாரண வாழ்க்கையில் எவ்வளவோ நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கோம். பட் ரொம்ப அன்பு வைக்கிறோம். அதில் ஏதாவது நமக்கு இழப்புகள் ஏற்படுத்தா நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் போங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். நான் அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். என்னால் அதை சொல்லும் போதே எனக்கு அழுக வருது. எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டேன். அதனால் நம்ம இப்போ இருந்தே நம்ம உடம்பு, அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணி மனசை நல்லா வச்சுக்கிறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்து மேலே அதிக பற்று வைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் நான் வந்து தியானம் இதெல்லாம் போய் எனக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னா, நீங்களாம் சாதாரணமாக இருப்பீங்க. மெடிடேஷன் என்னென்னு தெரியாது, யோகாங்கிறதுனா என்னென்னு தெரியாது. இந்த மாதிரி மனசையும் யோகாங்கிறது வந்து மனசும் உடம்பு செயல் 3ஐயும் ஒரே நிலையில் தான் யோகான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச எனக்கே இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி நானே இந்த நிலையில் இருக்கிறேன்னா, நீங்கள்லாம் இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாமையே சில மக்கள் இருப்பீங்க. உங்களோட மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணுங்கிறக்காக தான். இதனால் இவங்களுக்கு எந்த பெனிஃபிட் வருமானம் அப்படின்னா எதுவும் இல்லை. நம்ம பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெறணும், நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் பரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். சக்தி அம்மாட்ட கொடுக்குறோம். அதாவது அவங்க மனம் என்ன மாதிரி ரணமாக இருந்தால் அவங்களோட ஃபீலை நல்லா கேட்டுக்கங்க. நாம் எவ்வளவு தான் வைராக்கியமாக வச்சுருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பற்று வரும்போது மனம் கலங்கி போயிடுது. அந்த மாதிரி மனம் கலங்குற நேரத்தில் இவங்களுக்கு மேலே உள்ள கலக்கத்தெல்லாம் அடியேன்னு அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் இந்த கலக்கம் வந்து வரக்கூடாது. அந்த கலக்கத்தை பெண்கள் வந்து மனசளவில் எந்த ரீதியாக, உடல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்படுறீங்க, அதிலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால் அவங்க வந்து இப்போ வந்து திண்டுக்கல்லில் வந்து தங்கியிருந்து மலர் மருத்துவமும்
நீடிலும் எடுத்துக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பழையபடி நீர் மருத்துவத்துக்கு வருவாங்க. ஏன்னா வர்ற 14, 15 ஆகஸ்ட் 14, 15ல் திருநெல்வேலியில் நீர் மருத்துவம் இருக்குது. அனைவரும் முன்பதிவு ரொம்ப அவசியம். ஏன்னா குறிப்பிட்ட நபர்களை நிறைய கசகசன்னு வச்சு போடாமல் குறிப்பிட்ட நபர்களை வச்சு போட்டு அவங்களுக்கு ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் கொடுக்கலாம். இது ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால தான் இது போய் எடுத்துகிட்ருக்கோம். இது குரு இனியனையா தான் நடத்திட்டுருக்குறாங்க. அதனால் அனைவரும் வாங்க, வந்து கலந்துக்கங்க. இதில் இனியனையா நம்பரும் இருக்குது, அடியரோட நம்பரும் இருக்குது. முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி.